கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். பாருங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் ஒருவேளை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். சில வேளைகளில் பல பிரச்சனைகள் நம்மை நோக்கி வரும்பொழுது நாம் மிகுதியாய் கலங்கி விடுகிறோம். பிரச்சனைகளும் போராட்டங்களும் துன்பங்களும் உபத்திரவங்களும் நம்மை நோக்கி வரும்பொழுது நாம் மிகுதியாய் கலங்கி போகிவிடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் குடும்பத்திலே வருகிற சில பிரச்சனைகள், நம்மை நோக்கி வருகிற பல உபத்திரவங்களும் போராட்டங்களும், அல்லது நம் குடும்பத்திலே பற்றி எரிகிற, திடீரென்று பேதுரு சொல்வது போல, உங்கள் மத்தியிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து இது என்ன புதுமை என்று திகையாதிருங்கள் என்று சொன்னது போலவே பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. இதோடு நாம் தொலைந்து போய்விடுவோமோ, இதோடு அழிந்து போய்விடுவோமோ, இனி எழும்பவே முடியாதோ, யார் என்னை பாதுகாப்பார்கள், யார் எனக்கு சகாயம் செய்வார்கள், ஐயா, எனக்கு வருகிற எப்பக்கத்திலும் வருகிற என்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் என்னை அடித்துக் கொண்டு என் குடும்பத்தை பிடித்துக் கொண்டு என்னை நாசமாக்கி விடும் போல் தெரிகிறதே என்று நாம் அநேக முறை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எல்லாம் நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும், அவர்களின் தேவனுக்கு அறியாமல் தேவனுடைய கண்களை தப்பி வரப்போவதில்லை. என்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னாரே. உன்னையும் என்னையும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளையும் தம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் மதில்கள் எல்லாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் தொழில் வியாபாரம் எல்லாம் என் தேவனுடைய கண்ணின் முன்னே, உங்கள் மதில்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடலாகாது. பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை நிச்சயமாக நம்ப வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது என்றாலும் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவன் எனக்கு தப்பிச் செல்லும் போக்கையும் வைத்திருப்பார் என்பதை நிச்சயமாய் உறுதியாய் நம்புங்கள். அதோடு உங்களுக்கு எதிராக வருகிறவைகள் எல்லாம் ஒரு வழியாய் வரும், அவை 7 வழியாய் சிதறி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. அதுபோலவே பாருங்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏனென்றால் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவரும், உங்களுக்காக போராடுகிறவரும், உங்களுக்காக வழக்காடுகிறவரும் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா! உங்களை தொடுகிறவன், ஓ மைட்டி காட், உங்களை என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, நீ எங்கோ அனாதையை போல், திக்கற்றவளை போல், விதவையை போல், அல்லது கைவிடப்பட்டவளை போல், மனம் நொந்தவளை போல் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயோ? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை, யூத ராஜசிங்கத்தின் சர்வ வல்லமை உள்ள தேவனின் கண்ணுக்குள்ளே கையை வைக்கிறான். மறந்து விடாதிருங்கள். ஒரு சிங்கத்துக்குள்ள கண்ல போய், வாயில போய் கையை வச்சா ஒரு மனுஷன் என்ன ஆவான்? ஓ மைட்டி காட்! அப்படியே பாருங்கள், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்கள் விசுவாசியுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் விசுவாசியுங்கள். பாருங்கள், இந்த ஜனங்கள் 430 வருடங்களாக எகிப்திலே அடிமைப்பட்டு, துன்பப்பட்டு, அவமானப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அந்த இருப்பு காலவாயிலே சர்வ வல்லமை உள்ள தேவனால் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஐயா, எத்தனை ஆயிரம் அற்புதங்கள் அந்த தேசம் முழுவதும் நடந்த பிறகும் பாருங்கள், நடந்தது என்ன? இந்த ஜனங்களோ கடந்து வரும்பொழுது வந்த பிறகும் மறுபடியும் பார்வோன் இவர்களை அடிமைப்படுத்துவதற்காக கடந்து வருகிறான். ஐயா, பார்வோனும் பலத்த சேனையும் வந்து கொண்டிருக்கிறது. மகா திரளான குதிரை வீரர்களும் படைகளும் ரதங்களும் குதிரை வீரர்களுமாய் ஜனங்கள், இந்த ஜனங்களை வந்து பார்வோனின் பலத்த சேனை வந்து நெருக்க வருகிறது. இன்னும் ஒரு புறம் இவர்கள் பார்க்கிறார்கள், ஓ செங்கடல் பயங்கரமாய் இவர்களுக்கு முன்பாக நீண்டு கிடக்கிறது. இந்த பக்கம் செங்கடல், இந்த பக்கம், அடுத்த பக்கம் பார்வோனுடைய பலத்த சேனை. எங்கும் தப்பிக்க முடியாது. ஒருவரும் தேவ
பிள்ளைகளுக்கோ ஒருவரும் தப்பிக்க முடியாத மகா பயங்கரமானதொரு சூழ்நிலை இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் உங்கள் குடும்பமும், என் அருமையான சகோதர சகோதரிகளே, எங்கோ அகப்பட்டிருக்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லது உங்கள் பிரச்சனைகளும், ஐயா நாங்கள் அங்கும் போக முடியாது, இங்கும் போக முடியாது, அப்படியும் வாழ முடியாது, இப்படியும் வாழ முடியாது, எப்படியும் தப்பிக்கவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று யாரோ நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், அற்புதமான வார்த்தையை கேளுங்கள். ஐயா, இது எகிப்தியருக்கோ அல்லது இஸ்ரவேலருக்கோ எழுதப்பட்டதல்ல. இன்று அவருடைய வார்த்தையை கேட்கிற, இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர் எழுதி வைத்திருக்கிற காரியம், வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று நீங்கள் இந்த காண்கிற போராட்டங்களை, எகிப்தியர்களை போன்ற உங்களை நாசமாக்க துடிக்கிற இந்த காரியங்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இது உங்கள் குடும்ப பாதுகாப்பிற்கான அதிகாலை மன்றாட்டு ஜெபம் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் நடக்கிற மன்றாட்டு ஜெபம். என் தெய்வமே, என் சகோதர சகோதரிகளுக்காக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கே இவர்கள் சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே இவர்கள் பிள்ளைகள் பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே, உம்முடைய பலத்த கரத்தினால், உம்முடைய ஓங்கிய புயத்தினால் இவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எவர்களும் கொக்கரிக்காதபடி, எவர்களும் ஆணவத்திலும் அதிகாரத்திலும் பெருமையிலும் பேசி இவர்களை நோகடிக்காதபடி, இன்றே இன்னும் மிரட்டாதபடி, இன்னும் தொந்தரவு செய்யாதபடி, இன்னும் இந்த கொடுமைகள் தொடராதபடி, இன்றே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமான எழும்புகிற எல்லா சத்துருக்களின் ஆதிக்கங்களும் சங்காரமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறேன். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே. பாருங்கள், இந்த ஜனங்கள் நம்மை போல நின்று கதறும் பொழுது மோசேயை பார்த்து கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். நிச்சயமாக மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை கருத்திலே கொண்டு யாத்ராகமம் 14:13 மோசே இப்படியாக ஜனங்களை சொல்லுகிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும், எந்த சிக்கலிலும், எப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்களிலும் பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு, ஐயா, நீங்கள் நின்று கொண்டு அங்கும் இங்கும் ஓடாதபடி, அங்கும் இங்கும் அலையாதபடி, யார் எனக்கு உதவி செய்வார்கள், என்ன செய்ய போகிறேன், அழிந்து போவோனோ, இதோடு என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தொலைந்து போவோமோ என்று நீங்கள் அலைந்து திரியாதபடி, பயப்பட்டு நடுங்காதபடி நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே? அப்படியா? என்னையா நடக்கும்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். மோசே சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஐயா, யுத்தம் கர்த்தருடையது என்று பார்த்தோமே. யுத்தத்தில் கர்த்தரே வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று வாசித்தோமே. நிச்சயமாய் பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். எங்க போகணுமோ, என்ன செய்யணுமோ, எப்படி செய்யணுமோ அவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். பயப்படாதிருங்கள், புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. மாத்திரமல்ல, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். என் பிள்ளைகள், ஐயா, அது என்னையா கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னாரே. இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தாசனாக நின்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் கையில் இருக்கிற ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுங்கள். ஐயா, வாயினால் அதை அறிக்கை பண்ணுங்கள். அந்த கோலை விடவும் வல்லமையான மகிமையான கர்த்தருடைய வார்த்தை என்கிற கோலினால் உங்களுக்கு விரோதமாய் விரிந்து பறந்து கிடக்கிற செங்கடலை நோக்கி நீட்டுங்கள். எனக்கு விரோதமாய் வருகிற இந்த
இந்த பொல்லாத கூட்டமெல்லாம் என் தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொல்லுங்கள். ஓ, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் கூடுகிற கூட்டமெல்லாம் என் தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல. அவர்கள் எல்லாரும் ஒரு மனம் திரும்பி அவர்கள் எல்லாரும் எங்கள் பட்சமாய் வருகிறார்கள் என்று உங்களுடைய கோலை நீட்டுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்தை கொடுங்கள், தேவ வசனத்தை பேசுங்கள். நிச்சயமாய் அது பலிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஓ, இந்த கூட்டமெல்லாம் என் தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ, எனக்கு விரோதமாய் சதிகளும் சற்பனைகளும் செய்கிறார்களோ, அல்லது என் கணவனையும் என்னையும் பிரிப்பதற்காக, என் குடும்பத்தை பிரிப்பதற்காக, என் குடும்பத்தை பிள்ளைகளை நாசமாக்குவதற்காக எவர்கள் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாய் என் பட்சமாய் வருவார்கள் என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அது நிச்சயமாய் நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஓ, கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு என்று சொன்னது போல உங்கள் கையிலே கொடுத்திருக்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்து பேசுங்கள். எனக்கு விரோதமாய், எங்களுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, சூனியமும் இல்லை, மாந்திரீகமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. சொல்லுங்கள், அப்படியே நடக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது? அற்புதமான காரியம் நடக்கிறது. பாருங்கள், இந்த ஜனங்கள் எல்லாம் அந்த செங்கடலை அற்புதமாக உலர்ந்த தரைவழியாய் கடந்து போவது போல் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கடந்து போவது போல் கடந்து போய் இவர்களை அழிக்கலாம், இவர்களை துவசம் பண்ணலாம், இவர்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை, இவர்கள் கூட்டத்தை மொத்தமாய் சங்கரித்து விடலாம் என்று அக்கறையோடும் ஆணவத்தோடும் கடந்து சென்ற அந்த எகிப்தியரின் பொல்லாத சேனை, அந்த பார்வோனின் பலத்த சேனைக்கு என்ன நடந்தது பாருங்கள். 24ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியம் ஒன்று, அற்புதமான காரியம் இருக்கிறது. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து, அல்லேலூயா அல்லேலூயா, யார் என்னை கவனிக்கிறார்கள்? ஐயோ, என் பாடுகள் யாருக்கு தெரியும்? யாருமே எனக்கு இல்லை, எவருமே என்னை கண்ணோக்கமாய் இல்லை, யாருமே என்னை காப்பாற்றுவதற்கு இல்லை என்று சொன்னாயே என் அன்பு சகோதரியே. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து, எகிப்தியரின் சேனையை கர்த்தரே பார்த்து, ஜனங்களுடைய துன்பத்தையும் உபத்திரவத்தையும் அவர்களுக்கு நடக்க இருக்கிற மகா கொடுமையையும் கர்த்தரே பார்த்து எகிப்தியரின் சேனையை கலங்கடித்தார். அல்லேலூயா. ஆதலினால் அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் கர்த்தரே பண்ணினார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு கூட்டங்களுக்கும் இப்படியே நடக்கும், இப்படியே நடக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்த மாதிரி இல்லையே என்று யாரோ என் அன்பு சகோதரிகள் சொல்லுகிற சத்தம் கேட்கத்தான் செய்கிறது. ஆனால் பொறுத்திருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும், பொறுமையோடு இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் காரியத்தை பார்ப்பீர்கள். புறப்பட்டு போங்கள். மோசே சொன்னது போல, மோசே மூலமாக கர்த்தர் சொன்னது போல போகிற வேலைக்கு, செய்கிற வேலைக்கு, நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின்படியே, செய்து கொண்டிருக்கிறபடியே தாழ்மையோடும் பொறுமையோடும் உண்மையோடும் அடக்கத்தோடும் பணிவோடும் பண்போடும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் தொடர்ந்து உங்கள் காரியங்களிலே ஈடுபடுங்கள். ஆனால் என்ன நடக்கும் பாருங்க. அந்த எதிரிகள் சொல்லுகிறார்கள், அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். ஏய், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், எத்தனை அற்புதமான காரியம். கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயை நோக்கி, நீங்கள் எல்லாம் கடந்து வெளியே வந்துட்டீங்களா? எல்லாரும் செங்கடலை கடந்தாயிற்று. இப்பொழுது நடுக்கடலிலே வந்து கொண்டிருக்கும் எகிப்தியரை நோக்கி உன் கரத்தை நீட்டு, உன் கோலை நீட்டு. அப்பொழுது ஜலம் ரெண்டாக பிரிந்து நின்ற ஜனம் ஒன்று கூடி மொத்தமாய் பார்வோனின் பலத்த சேனையை, எகிப்தியரின் அந்த பொல்லாத ராணுவத்தை, ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் ராணுவங்களோடும் ஆயுதங்களோடும் மொத்தமாய் மூடி போட்டது என்று
வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவர்கள் வேதம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை, ஒருவனாகிலும் தப்பவில்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, எங்களுக்கு விரோதமாய், எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் விரோதமாய் யுத்தம் செய்கிற இந்த பொல்லாத பார்வோனின் படையை போன்ற பல்வேறு உபத்திரவங்களும் துன்பங்களும் பாடுகளும் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகளை பிடித்து போவதற்காக, எங்கள் குடும்பங்களை அழிப்பதற்காக, எங்களுடைய செல்வத்தை, வேலையை அல்லது எங்களுடைய தொழிலை நாசமாக்கும்படியாக எங்களுக்காக எழும்புகிற கூட்டத்திலே கர்த்தர் கூட்டத்திற்காக எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்று மோசே ஐயா தன்னுடைய கோலை நீட்டினது போல கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய நல்ல வார்த்தைகளை எங்கள் பிரச்சனைகளுக்கு நேராய் நீட்டுகிறோம், எங்கள் பிரச்சனைகளுக்கு நேராய் வீசுகிறோம், பேசுகிறோம். இப்பொழுதே எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள், ஆமென் ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் வருகிறவர்கள், ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறி போகும்படியாய், 7 வழியாய் சிதறி போகும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனி அப்பா, இவர்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மனம் திரும்புவார்களாக. என் சகோதரிகளை, சகோதரிகளின் பிள்ளைகளை விட்டு சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்தவர்களும் கெடுத்தவர்களும் மனம் திரும்பி, லார்ட், அவர்களிடம் இருந்து பிடிபட்டிருக்கிற நன்மைகள், எங்கோ இவர்கள் பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்களே, எங்கோ இவர்கள் பிள்ளைகள் துன்பப்பட்டு கொண்டும் ஐயா அடக்கும் முறையிலும் அநியாய கட்டுகளிலும் அல்லது அநியாயமாய் அடிபடவும் ஓலாடு இந்த எகிப்திய சேனைக்குள்ளாய் அகப்பட்டு இருப்பு காலவாயிலே அகப்பட்டது போல் அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த சத்ருவும் இவர்களை இனி ஜெயம் கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எகிப்தியர் அவர்களுக்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை நடுக்கடலிலே கவிழ்த்து போட்டார் என்று வாசிக்கிறோமே. அப்படியே என் தெய்வமே, இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் என் சகோதரிகளையும் எங்கோ அகப்பட்டிருக்கிற இவர்களை கவிழ்த்து போடும்படியாய் துடிக்கிற பொல்லாத சத்துருவின் கூட்டமெல்லாம் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்று கண்ட எகிப்தியரை இனிமேலும் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னது போலே அப்பா, அவர்களில் இந்த ஜனங்களை அழிப்பதற்கு வந்த சேனைகளில் குதிரையோ ராணுவமோ அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை என்று வாசிக்கிறோமே. அப்படியே ஒன்று விடாமல் அவர்கள் சங்காரமாகும்படியாய் அவர்களை கெடுத்த இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு கூட்டமும் பிசாசின் வல்லமைகளும் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தரே செய்யும்படியாய் கர்த்தருடைய கரத்திலே வருகிறோம் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுமே. மாற்றமே இல்லாதபடி இவர்களுக்காய் கர்த்தர் இறங்குவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இன்று இப்பொழுது இவர்கள் காண்கிற எந்த எகிப்திய கூட்டத்தையும் இனி எப்பொழுதும் இவர்கள் காணாதபடி இன்றே அவற்றிற்கு ஒரு முடிவு உண்டாகும்படியாய், இன்றே அவைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த அன்பு சகோதரி ஜாஸ்மினுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் அருமையான சகோதரியை ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் செய்த மிகப்பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆற்றி தேற்றி அரவணைத்து தேற்றரவாளனாய், உதவியாளராய், துணையாளராய் கூடவே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த அன்பு மகனுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளுக்காய் நீர் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை பிள்ளைகளும் சகோதரியும் அனுபவிக்கும்படியாய், பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் குடும்பத்திலே
மகா பெரிய அதிசயங்களை செய்யும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே அன்பு சகோதரியையும் பிள்ளையையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தப்படுவார்களாக. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஓ லார்ட், நீர் கொடுக்க போகிற அற்புதமான மகிமையான கிருபைகளிலே ஓ லார்ட் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் இவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். கர்த்தர் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் கூடவே இருப்பதாக அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்ளுவதற்கு இடையிலே இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள், எகிப்தியர்கள் வரலாம், அது போன்ற பெலிஸ்தியர்கள் வரலாம், எத்தனையோ ஆபத்துகள் வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் கொள்ளுவதற்கு கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அதிசயமான அற்புதமான ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள்.